நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஜாஷ்வா டிவி நேயர்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன் அவர் நம்மை நடத்துகிறார். இந்த மார்ச் மாதத்திலும் கூட 24ஆம் தேதியை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள், நேற்றிருந்த ஜனங்கள் இன்று இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குபவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக கூட நம்மை அந்த பாக்கியவானாக வைத்திருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்களை, துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட ஒரு பாடலோடு நாம் ஆரம்பம் செய்வோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனில் மார்பில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, என் அப்பனில் மார்பில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன்.
பெர்க்மன்சியா மிக அழகாக பாடியிருக்கிறார். ரட்சித்த தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவேன், ஒவ்வொரு நாளும் அவரோடு இருந்து அவருக்கு ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி பாடியிருக்கிறார். ஒரு வழி அடைக்கும் பொழுது புது வழிகளை திறக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வழிகள் அடைக்கப்பட்டதாக தோன்றுகிறதோ, உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக தோன்றுகிறதோ, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் 2வது சரணத்தில் பாடுகிறார். எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நான் போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நான் போவதில்லை, ஆண்டுடைய மார்பிலே சாய்ந்து நான் எப்போதும் பாடிடுவேன் என்று சொல்லி அந்த பாடல் சரணத்திலே கூறியிருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவர் இந்த 2026 காண செய்து, இந்த 2026 கூட நம்ம 3 மாதங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைய போகுது. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய தொழிலை நடத்தி வந்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய ஜாஸ்வா டிவியை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜாஸ்வா டிவியில் செய்து கொடுக்கக்கூடிய, இதில் ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தி இருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய்ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. கடந்த நாட்கள் போகிற கர்த்தாவே எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமது கரங்கர்த்தாவே அப்பா அந்த சாஸ்வட்டி நேர்களோடு இருக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இதை பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிற அதே போல் கர்த்தாவே இந்த இடத்தில் வந்து ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்தில் வந்து கர்த்தாவே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளாம் சந்தித்து கொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் வாகனத்தில் போகும்போது வரும்போது ஆண்டவரே பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாக நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரம் எங்களோடு இருந்தக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி அப்பா. உமது கிருபையிலாட்ட ஒன்றிலே ஏசப்பா அந்த நாள் ஆண்டவரே ஆவியானதாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. வல்லமை ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நடத்தி வருகிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமது ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் காத்து வருகிறீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கர்த்தாவே பிள்ளைகள் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே சாட்சியா வாழக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா அந்த ஆண்டவரே நிலந்த நாட்களில் கூட கர்த்தாவே ஏசப்பா அந்த டிவி நிகழ்ச்சியிலும் கூட கர்த்தாவே 40 நாட்களே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது வார்த்தையில ஆசீர்வதிக்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஜனங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்க நீங்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அதில் வந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொடுத்த பிள்ளை கர்த்தாவே நீர் அளவில் மேல் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறமையா. அவங்களை ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்படியா நடத்த போற தயவுகாந்தியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே மே துதிக்கிறேன், இயேசுவே மே துதிக்கிறேன். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நம் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு.
களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நீ எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், நாம் இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்தி இந்த நாள் வரை பாதுகாத்து வந்த அன்பின் தெய்வத்துக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கிறோம். நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை தியானித்து கடந்து செல்லப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 9வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை கூட வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற, இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். அது இப்பொழுதும் நிறைவேறி வருகிறது. என்னைப் போல இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் வெளிச்சம் தர வல்லவராக இருக்கிறார். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சம் அந்த இருளை அகற்றுகிறது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் பாடுகளையும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வைத்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருள் மாறி வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது. அதே ஏசாயா 66:1 சொல்லுகிறது. முன்பாகம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, அவருடைய கால்கள் பூமியில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் உலகத்தை சர்வத்தையும் படைத்தவர் அவர்தான். ஆனால் மனுஷன் நம்ம தான் படைத்தவரை வணங்காமல் படைப்புகளை வணங்குகிறோம். மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகளை வணங்குகிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறந்த பின்பு தான் அதை உணர்ந்து கொள்கிறோம். நாமும் ஒரு காலங்களிலே அந்த இருளிலே கிடக்கும் பொழுது அந்த படைக்கப்பட்டவைகளை தான் நம்ம வணங்கி வந்தோம். ஆனால் ஆண்டவருடைய
அந்த ரட்சிப்பு என்ற ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்த பொழுது நாம் அந்த உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்கிறோம். அதே ஏசாயா 66:2 சொல்கிறது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் உண்டாக்கின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் உண்டாக்கின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயாவிலே ஆண்டவர் உரைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இருள் வராது, எப்பொழுதும் வெளிச்சம்தான். அதே ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த தேவன் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது ஏசாயா 60:19 சொல்கிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் கர்த்தர் தன் வெளிச்சத்தால் உனக்கு, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசம் இயலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி முடிக்கிறார். நம்முடைய துக்க நாட்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த நாளிலே முடிவதற்கு வல்லதாக இருக்கிறது. உம்முடைய கரங்களை, உம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு பாடல் பாடி நாம் நிறைவு செய்வோம். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு நம்மோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்கி பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார். காட்சி தந்து பேசுவார், காட்சி தந்து பேசுவார். சாட்சியாக நிறுத்துவார், நம்மை சாட்சியாக நிறுத்துவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பாதம் அமர்ந்து தியானிப்பேன். பரலோகத்தை தரிசிப்பேன். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. நம் தெய்வம் இயேசு நம்மோடு பேசுவார், நமக்கு சந்தோஷமே. ஏசாயா 9:2 அந்த வார்த்தையை மீண்டும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. உங்களை நோக்கி அந்த வெளிச்சம் வருகிறது. நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தைகள் மகன் பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இல்லை எங்கெல்லாம் கடந்து போதப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.